இந்த உலகில் அவதரித்த அத்தனை உயிர்களின் மூச்சும் 3 எழுத்தில் தான் அடங்கியிருக்கிறது. அந்த 3 எழுத்து அம்மா. Ini depan gate semua selamat lah ni. Good morning, Uncle. Good morning, Ma. என்ன அங்கிள் பசியா எடுத்தீங்களா? இன்னும் இல்ல தாரா. தாரா இல்ல மீரா. ஏய் போய் சொல்லாத. கண்டுபிடிச்சனல. அம்மா பஸ். ஓகே அங்கிள் பை. பை அங்கிள் பை. பை மா. பாத்து போ. உங்கள் ஹஸ்பண்டை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல. இன்ஃபேக்ட் அதை பற்றி 2 வாரமாக உங்களுக்கு அப்டேட் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஆஃபீஸ் வேலையாக தானே சார் கம்போடியா போனார்? உங்களுக்கு இப்போ தெரியலனா எப்படி சார்? கம்போடியாவில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு நாங்கள் டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களும் அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது தகவல் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இதுதான் உங்கள் பதிலா? வேறு நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மலேசியாவிலேருந்து கம்போடியாவுக்கு போனதுக்கப்புறம் 2 மாதம் உங்க கூட ஃபோனில் பேசியிருக்காரு. இந்த 10 நாள் தான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆமாம் சார். மலேசியாவில் காண போனால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். வெளிநாட்டில் காண போயிருக்காரு. நாங்கள் என்ன செய்யறது? நீங்களே இப்படி சொன்னால் நான் என்ன சார் பண்ணுறது? நீங்கள் இந்தியாக்காரவங்க, அதனால் இந்தியா ஹை கமிஷனுக்கு போங்க. உங்கள் நிலைமை எடுத்து சொல்லுங்கள். அவங்களால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். துளசி. Yes. Please come. எந்த ஊர் நீங்க? காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க சிறுத்தையூர் சார். மலேசியாவுக்கு எப்போ வந்தீங்க? 8 வருஷம் ஆச்சு சார். உங்கள் கல்யாணம் இந்தியாவிலே செய்யாமல் ஏன் மலேசியாவிலே செஞ்சீங்க? சத்யாவும் நானும் காலேஜ் படிக்கிறப்பவே காதலிச்சோம். எங்கள் காதலை 2 வீட்லேயும் எதிர்த்தாங்க. சத்யாவுக்கு முதல்ல வேலை கிடச்சி மலேசியா வந்துட்டார். அதுக்கப்புறம் இந்தியாவில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனையாகும்னு என்னையும் இங்கே வர வச்சார். அதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் கல்யாணம் என் குடும்பத்தை ரொம்ப பாதிச்சது. அந்த நேரத்தில் எனக்கு சத்யா மட்டும்தான் முக்கியமாக தெரிஞ்சார். சத்யா வீட்லேயும் அவர் மேலே ரொம்ப கோவமாக இருந்தாங்க. எந்த நேரத்துலையும் சத்யாவோட மாமா மூலமாக எங்கள் வீட்டுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு சத்யா அவர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அவரை சமாதானப்படுத்தினார். எங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேர முடியுங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. அதனால் அவங்க எங்களை ஏற்றுக்கிட்டா தான் இந்தியாவுக்கு போகிறதுன்னு முடிவெடுத்தோம். இது வரைக்கும் போகவே இல்லை. ஓகே, வில் டூ ஆர் லெவல் பெஸ்ட். எதுக்கும் நீங்கள் கம்போடியன் ஹை கமிஷன் ஆஃபீஸில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருங்க. ஹலோ, தெரியல துர்கா. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போதான் கம்போடியா ஹை கமிஷனில் ரிப்போர்ட் பண்ணிட்டு வரேன். சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா தான் இருக்கோம். காலையில் தான் அம்மா வீட்டுக்கு வந்தேன். தருண் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். அம்மா அவனுக்கு சாப்பாடு ஓட்டிட்டு இருக்காங்க. ஏய், நான் ஒன்று சொன்னா கேப்பியா? கொஞ்ச நாளாக நீங்கள் சொல்கிறதானே கேட்டுட்ருக்கேன். சொல்லு. மாமா கண்டிப்பாக வந்துடுவாரு. அது வரைக்கும் நீ ஊருக்கு வந்துரு. பிள்ளைங்களை வச்சுட்டு ஏன் தனியாக கஷ்டப்படுற? எனக்கு மட்டும் இங்கே இருக்க ஆசையா சொல்லு. சத்தியம் இல்லாமல் நான் இந்தியா வரமாட்டேன் துர்கா. குட் மார்னிங் கா. குட் மார்னிங் துளசி. குட் மார்னிங் மா. குட் மார்னிங். சரி, நீங்க போய் காஃபி போட்டு கூப்பிடுங்க. என்னது காஃபியா? காஃபி இல்லைன்னா டீ போடுங்க. ஜாகிங் பண்ண மட்டும் பத்தாது, இந்த மாதிரி வீட்டு வேலையும் செய்யணும். அப்பதான் ஸ்லிம்மா இருக்க முடியும். சரி, அதை விடு. நீ எங்க காலையிலே கிளம்பிட்ட?
சத்யா மேனேஜர் ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. அப்ப கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும். சரி, எப்படி போற? டாக்ஸில தான்க்கா. வீட்ல காரை வச்சுக்கிட்டு டாக்ஸில போற. கார் ஓட்ட கத்துக்கோ துளசி. அவர் வந்த உடனே முதல் வேலையே கார் பழகிறது தான். சரிக்கா, லேட் ஆயிடுச்சு, நான் சரிம்மா, கிளம்புறேன். பாய். பாய். வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன விஷயமா? 3 மாசமாச்சு. சத்யாவை பற்றி எந்த ஒரு தகவலும் தெரியல. அவரோட விசா வேற அடுத்த மாதம் எக்ஸ்பயர் ஆகுது. அவர் இல்லாமல் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அவர் கண்டிப்பா வந்துருவார் சார். வந்த உடனே பண்ணலாமே. அவருடைய விசா அவர் வந்த பிறகு பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனால் அவர் இல்லாமல் உங்களோட விசாவும் உங்கள் பிள்ளைங்களோட விசாவையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதே. இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? உங்கள் ஹஸ்பண்ட் விசாவில் நீங்கள் இதுக்கு மேலே டிபெண்டாக இருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களோட விசாவில் உங்கள் பிள்ளைங்க டிபெண்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் திருப்பி ஊருக்கு தான் போய் ஆகணும். சாரி, ஐ கான்ட் ஹெல்ப் யூ. எதுக்கு சிரிக்கிற? நான் வேலைக்கு போக கூடாதா? சரி, என்ன வேலைக்கு போவீங்க? அப்பா வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டேன். சரி, என்ன வேலைக்கு போவீங்க அதை சொல்லுங்க. எனக்கும் வீட்ல இருந்து போர் அடிக்குதுல்ல, அதான் வேலைக்கு போயிட்டு வரலான்னு. ஐயோ, என்ன வேலைக்கு போவீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு வேலைக்கு போறேன். உனக்கு என்ன? ஆமாவா, ரொம்ப நன்றி. அதான் அப்பா வந்துடுவார்லம்மா, அப்புறம் ஏம்மா? அப்பா வரமாட்டாரா? ஹே, நீ ஏன் அப்படி நினைக்கிற? அப்பா வந்துருவாரு. 3 மாசம் ஆச்சுமா. சரி, ஓகே. நீங்க 2 பேரும் உள்ள போய் விளையாடுங்க. அம்மா அங்க போயிட்டு வந்துடுறேன். ஓகே? ஃபோன் இருக்கா? இருக்குமா. சரி, கேர்ஃபுல்லா விளையாடணும். சரியா? ஓகேமா. நான் இங்கே தான் இருக்கேன். நீங்க ஹலோ துளசி, ஆமாங்க. நான் ரம்யா தானே சொன்னாங்க. அங்கே கவுண்டரில் முத்தாலிப்னு ஒருத்தர் இருப்பார். சரிங்க. நீங்கள் அவரை போய் பாருங்க, நான் பின்னாடி வரேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். துளசி, உள்ளுக்கு இந்தியா மாமான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இந்தியாவிலேருந்து வந்தவர் தான். இந்த இடத்துக்கு அவர் தான் சீனியர் சூப்பர்வைசர். அவர் எது கேட்டாலும் முடியும் தெரியும் அப்படின்னு பில்டப் கொடுத்துருங்க. அவர் எப்படி இருப்பாரு? Mr. Jokku, someone wants to meet you. Yes, Mutalif. I'm coming. I'll be back. What you wanna do, baby? It's on you, baby. What you wanna do, baby? It's on you, baby. Met her in my dreams, she was my queen. A castle in the mountaintops, rivers and streams. Plucking sunlight from the sky in my pocket. Give it to you later on in the form of a locket. என்ன எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவருக்கு ஊரில் யாரும் பொண்ணு கொடுக்கல. அதனால இங்கே எதையாச்சும் கரெக்ட் பண்ணிக்கலான்ட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க கவனம். 10 வருஷமா இப்படியே தான் இருக்காரா? ஆமாம், நீங்கள் மட்டும் அவரை சமாளிச்சிட்டீங்க, உங்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனை இருக்காது. சமாளிக்கிறதா? என்னங்க சொல்கிறீங்க? இதுக்கு ஏன் இவ்வளோ அதிர்ச்சி? நல்லா வேலை செய்வீங்களான்னு தானே கேட்டேன். செய்வீங்கல்ல? குட். அப்படி தான் இருக்கணும். ஏன்னா நான் ரொம்ப வேலை செய்ய மாட்டேன். யாராவது ஒருத்தராவது வேகமாக இருக்கணும்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல சார். போக புரிஞ்சுக்குவீங்க. சரி, கார் ஓட்ட தெரியுமா? தெரியும் சார். ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா எனக்கு ஓட்ட தெரியாது. சரி, உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுங்க, விசா வரட்டும், நீங்கள் வேலையை தொடங்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இடைவெளி ரொம்ப வேண்டாமே. அதாவது சார் வேணாம், சொக்கலிங்கம். சொக்குன்னு கூப்பிடுங்க. யார் அந்த சொக்கலிங்கம்? நான் தான். ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. ஆனால் நான் உங்களை இந்தியா மாமா நினச்சிட்டேன் சார். அப்போ அவர் யார்? ஓ, அப்போ வெளியே இன்டர்வியூ வச்சு தான் அனுப்பியிருக்காளுங்க. யார் அந்த மகராசி? ஐயோ, அப்போ நான் தானே சொல்லிட்டீங்களா? இல்லை இல்லை, வேலை கிடைச்சா தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்போ இதுக்குன்னே அந்த ஆள் உங்களை வேலைக்கு சேர்க்கும். எல்லா புகழும் ரம்யாவுக்கு. நன்றி. கழிஞ்சு கிடக்கிற பொருள் எல்லாம் அடிக்கிறது ஒரு வேலையா? ஏதோ ஒரு வேலை கிடைச்சதே போதும். அப்ப உங்களை பிடிக்கவே முடியாதே.
காலையிலேயே போகணும், வரத்துக்கு 6 மணி ஆகும்னு பில்டப்லாம் பண்ணுவீங்களே. ஏய் சித்தி ஃபோன் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு வரேன், நீங்கள் போய் குளிங்க. சொல்லு துர்கா. ஹலோ, யாரு? நான் சத்யா அப்பா பேசுகிறேம்மா. மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கேம்மா. பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மாமா. அத்தை எப்படி இருக்காங்க? இருக்காங்கம்மா. பல தடவை உங்கள்கிட்ட பேசணும்னு நினைப்பேன், சூழ்நிலை சரியா அமையலம்மா. உன் தங்கச்சி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் இன்னைக்கு பேசி ஆகணும்னு வந்தேன். யாருக்கும் தெரியாம தாம்மா நடந்ததெல்லாம் தங்கச்சி சொல்லிச்சு. சத்யா வந்த பிறகு எல்லாரும் ஒரு தடவை வந்துட்டு போங்க. எல்லாருக்கும் பழைய கோபம்லாம் போய் பேத்தியலை பார்க்க முடியலையேங்கிற கோபம் மட்டும்தான். ஆமா, அப்பா அம்மாவோட பேசினியா? 8 வருஷம் ஆச்சு மாமா. அழாதம்மா, கண்டிப்பா அவங்களும் மாறுவாங்க. அம்மா என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைம்மா. ஏய், நீங்கள் 2 பேரும் குளிக்கல? வாங்க. சித்தி என்னம்மா சொன்னாங்க? அதுவா, அப்பாவை பற்றி விசாரிச்சாங்க. சரி, நம்ம குளிச்சுட்டு வெளியே போய் சாப்பிடலாம். எப்படி நம்ம கார்ல போலாமா? கார்லையா? யார் ஓட்டுறது? நீங்க தான். அப்பா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுனீங்க தானே, ஓத்துங்கம்மா, பழகிடலாம். நீங்க டிரைவ் பண்றது அப்பா பார்த்தாங்க ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்காவது நீங்க பழகணும். அப்படின்ற? அப்படிதான். ஆனா இன்னைக்கு நம்ம டாக்ஸில போலாம். பசி நேரத்துல ரிஸ்க் எடுக்க வேணாம், ஓகேவா? என்ன ரொம்ப ஃபாஸ்டா வரீங்க. பை பை. ஏய் பை பை. சாரி. என்ன சிலுக்குது? ஓ அதான். சார் கூப்பிட்டீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம் சார். இப்போ சொல்லுங்க, எதை முதல்ல சொல்லுமா சொல்லாதீங்க. உங்கள் விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு சார். சரி, உங்கள் ஹஸ்பண்டை பற்றின டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இன்னொரு தடவை அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்க சார். சாரி சார். அப்படின்னா குழந்தைங்களுக்கும் என்னோட விசா வந்த உடனே அப்ளை பண்ணி எடுத்துடலாம் இல்லைங்களா? யார் குழந்தைங்க? என் பிள்ளைங்க தான் சார். ஓ, குழந்தைங்க வேறு இருக்கா? ஆ 2. இதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே? சரி, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு என்னை பாருங்கள். சரிங்க சார். சார், சொக்கலிங்கம் சொக்குனா யாருக்கும் உங்களை தெரிய மாட்டேங்குது சார். அதனால் பரவாயில்ல சார், நான் நாளைக்கு வரேன். 8 வருஷம் ஆகியும் இந்த ஊர் குசும்பு இன்னும் போகலை. அடுத்த மேட்ரை பார்ப்போம். சுதா, ரொம்ப சந்தோஷம் சார். அப்போ குழந்தைங்களோட பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்துடுவா? ஓகே சார், கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். அம்மா எங்களை ஸ்கூல்ல இறக்கி விட்டுறீங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சீக்கிரமாக கிளம்பணும் 2 பேரும். மீரா சீக்கிரமா கிளம்பினா அம்மா விட்டு போயிடுவாங்க. அந்த பயம் இருக்கணும். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். 5 நிமிஷத்துல நாங்க ரெடி. நீங்க போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. பை. கார்ல வரலையா? என்னம்மா சீரியஸா எடுத்துட்டீங்களா? நான் காமெடியான்னு சொன்னேன். ஏய் டை இருக்கா? இருக்கு இருக்கு. சொல்லு துர்கா.
மலேசியால இருந்து அவன் இங்க வரணும். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க எந்த காரியமும் நடக்கும். நான் உண்மையை தான் சொல்றேன். வெளிநாடு போன சத்யா இன்னும் மலேசியா வரல. அவளே என்ன செய்யணும்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கா. நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். சத்யா வரல, உங்க அக்கா பிள்ளைலாவது கூட்டி வந்துருமா இல்லையா? உங்க வீட்டுல இப்படி நடந்தா என்ன செய்வீங்க? சத்யா, உனக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியலடா. மாமா நம்மளை விட்டு போயிட்டாருடா. நாளைக்கே ரெடி பண்ணிடலாம். சரிங்க சார். அம்மா என்னாச்சுமா? அடுத்து பிரச்சனையா? இல்லடா. அப்புறம் ஏமா இப்படி இருக்கீங்க? எங்கேயாச்சும் வெளியே போலாமா? இன்னொரு நாளைக்கு போலாமா? அம்மாவுக்கு மூடு சரியில்லை. என்ன துளசி, ஒரு வாரமா முகமே சரியில்லை, என்னாச்சு? என் மாமா இறந்ததுக்கு நான் ஊருக்கு போயிருக்கணுமோன்னு தோணுது ரம்யா. அம்மா முன்ன மாதிரியா இல்லை ஆண்டி. அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க எதுவுமே அவங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசுங்க ஆண்டி. என் சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு ரம்யா. அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சாலும் முடியல. என்னால் என் குழந்தைங்க சந்தோஷமும் போயிட்டுருக்கு. துளசி, நம்ம கஷ்டத்தால அவங்க சந்தோஷத்துக்கு தடை வந்துடக்கூடாது. அவங்களுக்குன்னு யார் இருக்கா? தாத்தாவா பாட்டியா? நீங்க மட்டும்தானே. அவங்கள எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போயிட்டு வாங்களேன். நாங்க வெளியில போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு எங்களுக்காக இல்லை ஆண்டி, எங்க அம்மாவுக்காக தான். ஆமா ஆண்டி, எங்க அம்மா எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். துளசி, ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் சார். நீங்கள் ரம்யா கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டேன். உங்களுக்கு இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன். நான் இருக்கேன்னு சொன்னது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை. இந்தாங்க குடிங்க. மாமா கொடுத்தேன், பிள்ளைகிட்ட கூட கொடுங்க. மாமானா இந்தியா மாமாவா இல்லை, ஒரு தாய் மாமனா. சொன்னாலும் தீராது.
சத்யா, பசங்க மதர்ஸ் டே அமக்கலப்படுத்திட்டாங்க. நீ இல்லாததான் குறை. தாரா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணா. நீ ஏன் உம்முந்திருக்க? நீ வேணா அப்பா உடனே ஃபாதர்ஸ் டே கிராண்டா செலிப்ரேட் பண்ணு, ஓகேவா? தாரா, ஓகேவா தாரா? தாரா, 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 என்னாச்சு தாரா? தாரா, அம்மா என்னாச்சு? தாரா பாருங்கம்மா. என்ன? தாரா, 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 என்னாச்சு தாரா? துளசி, டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. உட்காருங்க. டேய், நீங்கள் ஆரம்பிச்சிடுங்கடா. கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். ஓகே, பாய். என்ன சாப்பிட்டாங்க? கேக் தான் சாப்பிட்டா டாக்டர். ஏன் என்னாச்சு? சாதாரண மயக்கமாக தான் இருக்கும். சில டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. முடியட்டும், சொல்கிறேன். நீங்கள் இந்தியாவா? ஆமாம் டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். யா. ரிப்போர்ட். அந்த இசிஜி ரிப்போர்ட்ஸ் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். ஓகே. நீங்கள் எந்த ஊர்? மலேசியாவில் கார் ஓட்டிட்டு வேலைக்கு போகிற லெவல் கைட்டிங்க. ஓ, ஒரே நிமிஷம். டேய், ஏன்னா திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிட்டு இருக்க? அதான் வரேன்னு சொன்னேன்ல. அக்கா, மீரா தனியாக இருக்கா? ஏதாவதுனா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேடா, பாய். ஓகேக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாங்க. நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஓகே டாக்டர். என்னை முரளினே கூப்பிடலாம். ஏதாவது எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணுங்க. சரிங்க. ஓகே. சொல்லுங்க முத்தையா. என்னது? இல்லை சார், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ராத்திரி எத்தனை மணிக்கு கிளம்பினேன்? 12 மணிக்கு மாமா. உனக்கு டியூட்டி காலையில் வரையில தானே, ஏன் கிளம்பின? சரி சரி, நீ கிளம்பு. இனி ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம். என் மேலே எந்த தப்பும் இல்லை மாமா. நான் கிளம்பும் போது நார்மலாக தான் இருந்தாங்க. அது அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல கிளம்பு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. குழந்தைங்க வந்தே ஆகணும், இல்ல நடக்கிறதே வேற. நீங்க உங்க பேர பேத்திகளோட சந்தோஷமா தானே இருக்கீங்க. ஏன் நாங்க இருக்க கூடாதா? எனக்கு தெரியாது. என் பேத்திங்க வந்தாகணும். அவளுக்கு எல்லா கடமைகளையும் நாங்க தான் செய்யணும். பெரியவையா கேக்குறல்ல, அசிங்கமா இல்ல உனக்கு? பிறந்தவரா அம்மா தாளாட்டி வளர்ந்தவரா சீராட்ட பிறந்தவரா அம்மா சீராட்டி
வளர்ந்தவரா 300 நாள் சுமந்து ஹலோ சொல்லுங்க துர்கா. இங்க எல்லா சடங்கும் போயிட்டு இருக்கு. இனிமே எப்படி முடியும்? துளசி கிட்ட பேசுறீங்களா ஆண்டி? துளசி எடுத்த முடிவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும். இங்க வந்தே ஆகணும் பிரச்சனை பண்றாங்க. துர்கா நீ தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். இப்ப முடிவு எடுத்தா கூட வரத்துக்கு 4 நாள் ஆயிடும். துளசி பாவம் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. இந்த நேரத்துல வேணாம் துர்கா. அழகின் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஆயதிருச்சிற்றம்பலம். ஏதோ தப்பு நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த பொண்ணோட சாவுக்கு நான் காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் எங்க அப்பா பாத்துக்குவாரு, நீ worry பண்ணாத. அவரும் தானே சந்தேகப்பட்டாரு. என்னையா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு 1 வாரம் வரக்கூடாதுன்னு சொல்லணும்? அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் என்ன நடந்துச்சுன்னு? சரி இப்போ உனக்கு என்ன தெரியணும்? எனக்கு இப்போ அந்த பொண்ணோட எல்லா ரிப்போர்ட்ஸும் வேணும். அவ்வளவுதானே? சரி நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். அந்த பொண்ணோட அம்மா என்னை பார்த்த பார்வை என்னை கொலகார பாவின்னு சொல்லாம சொல்லிட்டா. துளசி குழந்தை தூங்கிட்டா. அவளை கொண்டு போய் பெட்ல போடு. நீ போய் படு. எதுவாக இருந்தாலும் கூப்பிடு. ரொம்ப நன்றிக்கா. என்னது இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? வா வந்து கதவை பூட்டி. நான் கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் தப்பு நடந்திருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய நோய் இருந்திருக்கு. நோயா? என்னடா சொல்ற? இந்தியாவில் இருக்கிற என் ப்ரொஃபஸர் டாக்டர் சுதாகருக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் அனுப்பியிருந்தேன். இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணார். லாங் கியூட்டி சிண்ட்ரோம். இது யூரோப்பில் ஒரு ஃபெமிலியரான நோய். எந்த சிம்டம்ஸ் இல்லாமல் சடன் டெத்தா? எப்படி? இந்த நோயோட பிரச்சனையாக தான். சரி நான் துளசியை பார்க்க போனோம். என்னோட கொஞ்சம் வரியா? இனி அவங்கள்ட்ட சொல்லி என்ன ஆக போகுது? அப்படியே சொன்னாலும் அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க நம்புறாங்களோ இல்லையோ, என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்லியே ஆகணும். என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. ஹாஸ்பிட்டலில் இந்தமாரி பல விஷயம் நடக்கும். அதுக்கெல்லாம் இமோஷனல் ஆகலாமா? ஒரு சின்ன பொண்ணு இறந்துருக்கு. அதுக்கு ஒரு வகையில் நான் தான் காரணம். உனக்கு இதெல்லாம் புரியாதா? இப்போ நீ வரியா இல்லையா? உங்க கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு ரொம்ப நாளாவே ஒரு நோய் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க இறந்துருக்காங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பி அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதனால நீங்கள் முரளியை தப்பாக நினைக்கிறது. உங்ககிட்ட வந்து பணம் ஏதாவது கேட்டுன்னு என்னன்னா தப்பு பண்ணிட்டு என் புள்ள மேல பழைய போடுறீங்களா? கிளம்புங்க. ஏதாவது சொல்லிட்டு வந்து உங்களே நீங்க அசிங்கப்படுத்திக்காதீங்க.
சொல்லுங்கள் மிஸ்டர் முரளி. ம் ம் அப்படியா? ட்வின்ஸ்னா அப்போது இந்த பொண்ணுக்கு அந்த நோய் இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது டாக்டர்? கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் தான் என்ன செய்யறதுன்னு டிசைட் பண்ண முடியும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் அதே நோய் இருந்தா எப்படி க்யூர் பண்ணுறது டாக்டர்? நானும் யூரோப்பில் சில டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பர்டிகுலராக மருந்துன்னு எதுவும் இப்போதைக்கு இல்லை. டெஸ்ட் எடுங்க, பார்க்கலாம். ஓகே டாக்டர். ஏய், நீ பண்ணுறது எனக்கு சரின்னு தோணல. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அந்த பொண்ணுக்கும் அதே நோய் இருந்தா? அம்மா, எனக்கு தாரா இல்லாமல் தூக்கமே வரல. இனிமேல் நம்ம 2 பேர் தான் இருப்போம்மா. அப்பா வந்துருவாரடா. வந்த உடனே நம்ம ஊருக்கு போகலாம். அங்கே தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, தம்பி எல்லாரும் இருக்காங்க. ம், அப்படி அப்பா வரலன்னா என்ன பண்ணுறது? நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீ வா. என்னங்க, நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. முதல்ல ஒரு உண்மையை மறைக்க ஒரு பொய் சொன்னீங்க. இப்போ அந்த பொய்யை காப்பாற்ற இன்னொரு பொய். அப்போ நான் சொன்னதை நீங்கள் நம்பலல்ல? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் ஏதாவது வந்து கேட்டேனா? அப்புறம் ஏன்? மன்னிச்சிருங்க, தப்பு என் மேலே தான். இன்னொரு தடவை தயவு செய்து என் முன்னாடி வந்து நிக்காதீங்க. ஓகே, வாமா துளசி. பிள்ளைங்களோட பாஸ்போர்ட் வந்துருச்சு. ஹலோ, நான் மீராவோட டீச்சர் பூங்கோதை பேசுகிறேன். துளசி துளசி தான் பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கள். மீரா பற்றி கொஞ்சம் பேசணும். பேசலாமா? சொல்லுங்கள் மேடம். மீராக்கு காதில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அவளுக்கு சரியா காது கேட்க மாட்டுது. நீங்கள் எதுக்கும் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணி பார்க்குறீங்களா? அப்படிங்களா? சரிங்க மேடம். ஏன், என்னாச்சு? மீரா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? என்ன சத்தத்தையே காணோம்? ஹோம்ஒர்க் இன்னொன்னே அமைதியாகிட்டு. மீரா, 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 மீரா. என்னம்மா, பால் எங்கம்மா? தோ எடுத்துட்டு வரேன். மீரா. என்னம்மா? பாலை கொடு. சரிம்மா. பாதிக்கப்படுற அவங்களாலையும் பார்க்குற நம்மாலையும் உணர முடியாதது தான் இந்த நோயோட அறிகுறியே. தாராவுக்கும் மீராவுக்கும் ஒரே மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதான் இந்த நோயோட ஒற்றுமை. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க.
தாரா தாரா ஏய் என்னம்மா? கோவமா? இல்ல. விளையாடு மீரா. யோசிச்சுட்டு இருக்கேம்மா. மீரா மீரா எஸ் வாங்க. நாலு தடவை செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் அவ என்ன விஷயம்? ஏன் குழந்தை விஷயமா? இங்கே பாருமா, உங்களுக்கு என்ன விவரம் வேணுனாலும் என்னை வந்து பாருங்க, முரளியை பார்க்க வேணாம். நர்ஸ், இவங்களை ரூமில் வெயிட் பண்ண வைங்க, நான் வரேன். பரவாயில்ல சார், நானே பார்த்துக்கிறேன். துளசி மேடம், துளசி மேடம், டாக்டர் முரளி இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். இந்த அட்ரஸ்க்கு உங்கள் மக்களை கூட்டிகிட்டு போக சொன்னார். முரளி சார் நம்பர் இதில் இருக்கு. வலிக்குதுமா? சரியாயிடும். துளசி, நீங்கள் கிளம்புங்க. ரிப்போர்ட் வந்தோடனே கூப்பிட்றேன். தேங்க்ஸ். யாருமா? அப்பாவா? இல்லைம்மா, இது வேற. அப்பா சீக்கிரம் ஃபோன் பண்ணோன்னு சாமியை வேண்டிக்க. ம், எனக்கும் தாரா மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லைம்மா, சும்மா ஒரு செக்கப் தான். இன்னைக்கு எங்கே வெளியே போகலாம்? இல்லைம்மா, தாரா எல்லாமே எனக்கு வர இஷ்டம் இல்லை. இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் அனுப்பி செக் பண்ணியாச்சு. தாராவோட ரிப்போர்ட்டும் மீராவோட ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. துளசி, இப்போதான் நீங்கள் தைரியமாக இருக்கணும். அப்போ மீராவை என்ன விட்டு போயிடுவாளா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? தாராவுக்கு இருந்தது நமக்கு தெரியாமலே போச்சு. ஆனால் மீரா விஷயம் அப்படி கிடையாது. மீராக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும்.
பட் இது ஒரு பெக்யூலியர் டிசீஸுங்கிறதால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அது வரைக்கும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்குது. மீரா குளிர் பிரதேசத்தில் வாழணும், குளிர்ச்சியாகவே இருக்கணும். அவங்க உடம்பு ரொம்ப சூடாகக்கூடாது, சூடாக எதையும் குடிக்கக்கூடாது. இப்போதைக்கு குளிர்ச்சி தான் அவங்களுக்கு மருந்து. குளிர்ச்சியான பிளேஸ்னா மலேசியானா கேமரன் ஹைலண்ட்ஸ் போகலாம், இந்தியானா ஊட்டி கொடைக்கானல் போகலாம். இதில் குளிர்ச்சி தான் முக்கியம். சத்யா இல்லாமல் நான் இந்தியா போக முடியாது. அப்போ கேமரன் ஹைலண்ட்ஸ் தான். அப்புறம் முக்கியமான விஷயம், மீராவை எப்பவும் ஆக்டிவாகவே வச்சுருக்கணும். அவங்க அதிக நேரம் யோசனையாவோ அமைதியாவோ இருக்கக்கூடாது. டாக்டர் சுதாகர் சில மெடிசன்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதை நான் முத்தையா கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். ராத்திரி சாப்பிட்டோன்னே கொடுங்க. துளசி, நீ இப்படி தனியாக போராடுறது எனக்கு சரின்னு படலை. என் பொண்ணு எனக்கு வேணும்க்கா. சமாளிச்சிடுவியா? அம்மா எங்கம்மா போகிறோம்? மீரா, இங்கே வாங்க.
காற்றினில் மிதந்திடும் நேரம் நெஞ்சின் நினைவினில் தீபம் நம்பிக்கையின் சுடர் வீசும் வாழ்வின் தூரம் தொலை தூரம் என்றே நினைக்கின்றோம் எங்கோ ஏதோ குரல் கேட்க அங்கே நடக்கின்றோம் அழுதாலும் சிரித்தாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் வழிகள் தான் முடிவா வா வா மகளே இன்னொரு பயணம் போகும் வழிகள் புதிதாய் தொடரும் வா வா மகளே தண்ணி தண்ணி வேணும். மீரா என்னம்மா? கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ம். தூக்கம் வரலையா? இன்னும் இல்லைம்மா. என்ன நான் ஸ்கூல் போக முடியாதா? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போகலாம். போரிங்காக இருக்குமா? சரி, நாளைக்கு பக்கத்தில் ஏதாவது டியூஷன் சென்டர் இருக்கான்னு பார்க்கலாம். எனக்கு தண்ணி வேணும். ஏய் மீரா, பார்த்து. மீரா, டியூஷன் சென்டர் போயிட்டு வரலாம். கிளம்பு. நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நான் இருக்கேன். நீ தானே படிக்க போற, நீ பார்க்க வேணாமா? நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே போதும், நான் இருக்கேன். சரி, இந்தா உன் ஃபோனை நீ வச்சுக்கோ. என்னங்க இது ஒரு புது வேதையாக இருக்கு. சரி, கூட்டிகிட்டு வாங்க.
ரொம்ப நன்றிங்க சார். காஃபி? தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம எங்கிட்ட கேளுங்க. நாங்களும் குழந்தை ஆளுங்க தான். வந்து 10 வருஷமாச்சு. கதவு திறந்திருக்கு. மீரா, 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 வந்துட்டேம்மா. மீரா, 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 ஏய், மீரா, 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 ஏய். மீரா, மீரா, ஏய். மீரா, மீரா. பல்ஸ்லாம் சரியாக தான் இருக்குது டாக்டர். இல்லை, இன்னும் கண்ணு முழிக்கல. இசிஜி ரிப்போர்ட் பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே டாக்டர், ஷூர். இசிஜி ரிப்போர்ட். இந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? ஷி ஹாஸ் அ லாங் கியூட்டி சிண்ட்ரோம். எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் சாவை கொண்டு வர மோசமான நோய். குளிர்ச்சியாக வச்சுக்கணுன்னு கேமரான் வந்திருக்காங்க. கேள் டாக்டர், என்ன செய்ய சொல்லியிருக்காரு? பிளட் சர்க்குலேஷன் குறையாமல் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி எதுவும் குறையில டாக்டர், சரியாக தானே இருக்கு. சரி, முதல்ல பிளட் ரிப்போர்ட் என்னாச்சுன்னு ஓகே டாக்டர். எல்லாம் சரியா இருக்கு டாக்டர். பேசாமல் கேளுக்கே அனுப்பிடலாம். ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகிருப்போது அப்படின்றீங்க? சரி, டாக்டர் முரளிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேஎல்கே அனுப்பிச்சிடலாம். மீரா, are you okay? ஏம்மா அந்த வீட்டுக்கு போன? என்ன டாக்டர், ஒரே குழப்பமாக இருக்கு. சரி விடு, சரியானா சரிதான். ஓகே டாக்டர். டாக்டர், உனக்கு ஏதாவது வேணுமா? தோஃபா வேணும். ஏய், தோஃபா தான் உனக்கு பிடிக்காதேடி. இப்ப சாப்பிடணும் போல தோணுது. எங்க இருக்குன்னு தெரியலையே. நீங்க போங்க, எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? எங்கேயாவது இருக்கும்னு சொன்னேன். எனக்கு தோஃபாவே வேணாம். நீங்க வீட்டுக்கு போங்க.
ஏன் என்னாச்சு? வாஷ்ரூம் போகணும். சரி வா போலாம். ஐ கேன் கோ மை செல்ஃப். என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு இவ பக்கத்து வீட்டுக்கு போனா? மீரா, நீ எப்ப இங்க வந்த? நீங்க தானே கூப்பிட்டீங்க. நானா? உன்னை நான் கூப்பிடவே இல்லையே மீரா. சரி வா, நம்ம இங்க இருக்க வேணாம், போலாம். சார் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டேன். ஆனால் இது மீரா ரிப்போர்ட்டான்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது சார். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அது அந்த பொண்ணோட ரிப்போர்ட் தான். ஓகே சார், எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்குது, உங்களை நேரில் வந்து மீட் பண்ணுறேன். மீரா, மீரா என்ன பண்ணிட்டு இருக்கா? மீரா, ஏய் என்ன இப்படி சீவி இருக்க? சும்மாதான். உனக்கு டியூஷன் பார்த்துட்டேன். நாளைக்கு உன்னை மாஸ்டர் வர சொன்னாரு. டியூஷனா? எதுக்கு? என்னமோ போர் அடிக்குது, ஸ்கூலுக்கு போக முடியாதான்னு கேட்ட. இப்போ என்னம்மா சோகமா இருக்கீங்க? அம்மா மேல கோவமா? ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். என்ன திடீர்னு? ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கணும். மீராவை இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொஞ்ச நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டா? சரிங்க, நீ போயிட்டு வா. என்னாச்சு? டெஸ்ட் எடுத்தாச்சா? ஆமாம் டாக்டர், மீராக்கு நோய் இருந்தால் எந்த அறிகுறியும் இல்லை. வாய்ப்பே இல்லையே. சரி, கடைசி எடுத்த ரிப்போர்ட் எனக்கு இமெயில் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அங்கிள், கொஞ்சம் கார் நிறுத்துறீங்களா? ஏமா? என்னோட ஃப்ரெண்டு போகிற மாதிரி இருக்கு, அதான். அப்படியா? யாரும் ஃப்ரெண்டு? யாரையும் காணுமே. மீரா, மீரா,
மீரா 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 திருப்பி கூப்பிட்றேன். ஹலோ, யார் நீங்கள்? என்ன பார்க்குறீங்க? ஒரு சின்ன பொண்ணு போனதை பார்த்தீங்களா? நான் கேள்வி கேட்டா என்னவே கேள்வி கேட்குறீங்க? நீங்கள் பொண்ணை பார்த்தீங்களா இல்லையா? உங்களை பார்த்தா சந்தேகமாக இருக்கே. ஏங்க, நான் ஒரு டாக்டருங்க. என் பேஷண்ட் என் கூட காரில் வந்தா, அவ்வளோதான் தேடிட்டு இருக்கேன். நான் உங்களை எப்படி டாக்டர்னு நம்புறது? இந்தாங்க என் கார்டு, உட்காந்து படிங்க. இதோ வந்துட்டேன். அங்கிள், எங்க போயிட்ட மீரா நீ? அது வேற யாரோ. நம்ம போலாம். வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வெளியே வர முடியுமா? என்ன திடீர்னு, என்னாச்சு? என் கணவர் உங்க மகளை பத்தி பேசணுமா? உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ட்ரன்ஸ்ல தான் நிக்கிறாரு. அப்படிங்களா? இதோ வந்துடுறேன். மீரா, தூங்குறியா? ஆமாம்மா, உன் பொண்ணுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. இந்த நேரத்தை நீ ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது எப்போ எப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த முடிவு எடுக்க முடியும். அதான் 2 நாளாக ஒரு மாதிரி நடந்துக்கிறாளா? எதுவும் வக்கரமாக நடக்கிற மாதிரி தெரியுதா? இல்லையே சார், சாதாரணமாக தானே நடந்துக்கிறா. ஆனால் வித்தியாசம் தெரியுது. சரி, நீங்கள் எதையும் காட்டிக்காதீங்க. ஆனால் அது எந்த நோக்கத்தில் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா சரி பண்ணிடலாம். இந்தாங்க, இதை சங்கிலியில் போட்டுங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் குணா பேசுகிறேன். என் ஃபோன் எப்படி உங்ககிட்ட? நான் நடந்து வரும்போது கீழே கந்துட்டேன் அங்கிள். மா, தயவு செஞ்சு கொடுத்துருமா. எல்லா கான்டாக்ட்ஸும் அதில் தான் இருக்கு. அதுக்கு தான் அங்கிள் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப நன்றிம்மா. எங்கம்மா இருக்க? நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் டியூஷன் போவேன், அப்பக்கு இருக்கிறேன். 8 மணிக்கு தானா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிற்கிறேன். ஓகேவா? ஹலோ, எங்கம்மா இருக்க? நான் வந்துட்டேன். உங்களை பார்த்துட்டேன் அங்கிள்.
ஓ அப்படியா? நான் வரேன். சரிம்மா. இந்தாங்க அங்கிள் உங்க ஃபோன். ரொம்ப தேங்க்ஸ்மா. தனியாக வந்தீங்க? ஆமா அங்கிள். என்ன பக்கம் போறீங்க? நீங்கள் எங்கே போகணும்? மார்க்கெட் பக்கத்துல அங்கிள். டியூஷனுக்கு லேட் ஆச்சு. அந்த பக்கம் போறீங்கன்னா சொல்லுங்க வரேன். இல்லைன்னா நானே போய்க்கிறேன். காலையில் இருங்க. அங்கிள் இது கூட செய்ய மாட்டேனா? தேங்க்ஸ் அங்கிள். எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருக்க. வெளியே வா. ராஜன் எங்க இருக்க? போட்டோ சொல்லுங்கடா. உடனே கிரீன் கேட்க்கு வா. ஏய் இந்த நேரத்துல அங்க என்னடா பண்ற? ஏய் முதல்ல நீ வா. சரி வரேன். சீக்கிரம் வா. ஒரு பிள்ளையை இழந்துட்டு இன்னொரு பிள்ளையை காப்பாற்ற இங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சாகிற தவிர வேற வழியே இல்லை. எங்களை விட்டுடு, நாங்க ஊருக்கு போயிடுறோம். என் புருஷனை தான் என் குடும்பத்துக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையா போச்சு. என் பிள்ளையும் இல்லைன்னா மீரா சாக மாட்டா. அவளுக்கு நோய் இல்ல. டாக்டர் ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. சொல்லுங்க டாக்டர், என் பிள்ளைக்கு நோய் இல்லையா? நான் கடைசியாக டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல நோய் இல்லை. எல்லா ரிப்போர்ட்ஸும் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கேன். அது வந்த உடனே உங்களுக்கு சொல்லலான்னு இருந்தேன். போதுமா? எனக்கு இன்னொரு வேலை இருக்கு. அது முதிர வரைக்கும் யாராச்சும் தொந்தரவு பண்ணீங்க அவ்வளவுதான். மீரா தண்ணி எடுத்துட்டு வாங்க. என் பேர் மீரா இல்ல, நித்தி. என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலடி. நான் அவ்வளோ பெரிய பாவமா பண்ணிட்டேன்.
எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சத்தியா இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? ரொம்ப கஷ்டமா இருக்குது. துளசி, இப்ப நான் மீரா விட்டு போகணும், அவ்வளவுதானே? போறேன். ஆனா ஒண்ணு, நான் இருக்கிறதுனால தான் மீராக்கு நோய் இல்லை. நான் போயிட்டா மீரா செத்துருவா. பரவாயில்லையா? அதுக்காக அவ கொலை பண்ணிட்டே இருந்தா போலீஸ் யாரை வந்து பிடிக்கும்? துளசியையும் மீராவையும் தானே. உடந்தையா இருந்தா நம்மளையும் சேர்த்து பிடிப்பாங்க. இப்போ என்ன செய்யலான்னு சொல்கிறீங்க? முதல்ல அந்த ஆவியை விரட்டணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சரி, துளசிகிட்ட பேசிட்டு சொல்கிறேன். இப்ப எதுக்கு அழுவுறீங்க? போலீஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். எந்த நேரத்துலயும் அவங்க எங்க வீட்டுக்கு வரலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது ஒரு விபத்து, அவ்வளோதான். நீங்களே போலீஸ் கிட்ட போய் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. என்ன சார் அமைதியா இருக்கீங்க? எல்லாம் தயார் தானே? நான் தயார் தான் சார். துளசி மட்டும் சரின்னு சொன்னால் 5 நிமிஷத்தில் அந்த ஆவியை என்னால் விளையாக்க முடியும். வெளியே வரும்போது நம்ம மீராவா முழுமையாக வருவா. அந்த ஆவியை வெளியேற்றிட்டா என் பொண்ணோட உயிர். அதுக்காக அந்த ஆவியோட மீரா வாழ முடியுமா? அதோட ஆசை நிறைவேறிட்டா அந்த ஆவி போயிடும் தானே? அவ ஆசை நிறைவேறினா தானே. அது உங்களால தடுக்க முடியுமா? இவ்வளவு நாளா மருந்து நம்பின நீங்க இப்ப எப்படி இதெல்லாம் நம்புறீங்க? சரி, வேற என்ன வழி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல தானே? சொல்லுங்க சார், நான் இப்ப என்ன செய்யணும்? அவளோட கடந்த காலத்தை அவன் மறக்கணும். முழுமையாக உங்கள் மகளை அவன் மாறணும். பழி வாங்குற எண்ணத்துலேருந்து அவளை மாற்றணும். நான் முயற்சி பண்ணுறேன் சார். ஆனால் அவள் இன்னொரு கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அவளை தடுக்கணும். தடுக்கலைன்னா அவள் ஆவி அவளை விட்டு போயிடும். எனக்கு ஏதோ நீங்கள் பண்ணுறது சரின்னு தோணலை. அடுத்து அவள் யாரை கொலை பண்ண போகிறாளோ. நான் கிளம்புறேன். பாய். நான் கிளம்பிட்டேன். 8 மணிக்கெலாம் கேரள இருப்பேன். ஓகேவா? சரி, எனக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது, நான் பேசுகிறேன். ஓகே ஓகே பாய். ஹலோ டாக்டர் முரளி? ஆமாம், நான் தான் பேசுகிறேன். நான் உங்களை மீட் பண்ணணுமே. நான் வெளியூரில் இருக்கேன். கேமராவில் தானே இருக்கீங்க? நானும் இங்கே தான் இருக்கேன். ஓ அப்படியா? என்ன விஷயம்? குணாவை பற்றி பேசணும். எந்த குணா? ஆக்சிடென்ட் ஆன குணாவை பற்றி. அவரை பற்றி என்கிட்ட நேராக பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? வெளியே போயிட்டு வரலாமா? எங்க? இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாத்தையும் அனுப்பிடு. வாங்க டாக்டர் முரளி. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. 2 நாளுக்கு முன்னாடி உங்கள் நேம் கார்டு கொடுத்தீங்களே. ஓ ஆமாம் ஆமாம், ஞாபகம் வந்துருச்சு. அந்த பொண்ணு அப்போவே கிடச்சிட்டா. ஓ அப்படிங்களா? 2 விஷயம். நீங்கள் ஏன் குணா வீட்டு பக்கம் வந்தீங்க? குணா பாடி எடுக்கும் போதும் வந்தீங்க. 2ம் ஒரே நாளில் நடந்திருக்கு. நீங்கள் 2 இடத்துலையும் இருந்தீங்க. ஏன்? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கி ராத்திரி நான் போகும்போது ஒரு கார் வேகமாக போச்சு. கொஞ்ச நேரத்தில் பெரிய சத்தம் கேட்டுச்சு. நான் அவசர வேலையாக போனதால் வந்து பார்க்க முடியல. அதான் காலையில் வந்து பார்த்தேன். நல்லா சமாளிக்கிறீங்க. உங்களுக்கு குணாவை நல்லா தெரியும். ஏன் அப்படி செஞ்சீங்க? ஏதோ நான் தான் குணாவை கொலை பண்ண மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிறதுல உண்மை இல்லை. நீங்கள் சொல்லலைன்னா கேமரனை விட்டு போக முடியாது. சொல்லுங்கள், எதையும் மறைக்கணும்னு நினைக்காதீங்க. குணா என் மச்சான். அவன் அக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பேசிட்டா குழப்பம் தீந்துடும். இல்லைண்ணா சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயம் நமக்குள்ளே தான் இருக்கணும். எனக்கு அந்த பொண்ணு முக்கியம். அதே மாதிரி அவள் கொலை பண்ண போகிற உயிரும் முக்கியம். இதை தடுக்கணும்னா அவளுக்குள்ளே இருக்கிற ஆவியை விரட்டி ஆகணும். இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கு? ராஜன் எங்க இருக்க? நான் போட் ஹவுஸ்ல இருக்கேன். ராஜன்
கோலாலம்பூர் மனோகரனுக்கு இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அவர் தன்னோட மகளை ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சுருந்தார். மாதம் ஒரு தடவை இங்கே வந்துட்டு போவார். அவர் வந்துட்டு போகிற வரைக்கும் குணா தான் அவங்கள பார்த்துக்குவான். குணா 4 மணிக்கு நித்திய ஏற்றிட்டு வந்துடு. நான் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே சார். ஹலோ மனோகரன், உங்கள் பொண்ணை கடத்திட்டோம். என்ன சொல்கிறீங்க? சொல்கிறத தெளிவாக கேளுங்க. உங்ககிட்ட 2 செவிலி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை எடுத்துக்கிட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட் வெளியே இருக்கிற டாக்ஸியில் பிரின்சாங் கியா ஃபார்முக்கு வாங்க. வேற எங்கேயாவது ஃபோன் பண்ணா என்ன நடக்கும்னு உங்களுக்கு சொல்ல தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். என் மகளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நான் இப்போவே வரேன். ஹலோ குணா. அப்போ நான் சொன்னதை நீ நம்பலை. ஐயோ அப்படி இல்லைங்க, நான் இப்போவே வரேன். சரி, இனி ஃபோனை கட் பண்ணாதீங்க. என்னோட பேசிட்டே வாங்க. சரிங்க. இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க? நான் பிரின்சாங் பெட்ரோனாஸ் வந்துட்டேன். சரி, அங்கே இறங்க. உங்கள் டிரைவர் வருவான். அவங்ககிட்ட எதுவும் பேசாமல் பணத்தை மட்டும் கொடுத்து விடுங்க. அப்புறம் ஒரு விஷயம், பணம் கொண்டு வந்தது எப்படி தெரியும், யார் இதை செஞ்சுருப்பான்னு ரிசர்ச் பண்ணீங்க. உங்கள் டிரைவர், உங்கள் பொண்ணு, இப்படி எல்லாருக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கும். நான் எதுவும் பேச மாட்டேன். என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடாம அனுப்பிடுங்க ப்ளீஸ். பணம் என் கைக்கு வந்தாச்சு. உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. உங்கள் டிரைவர் வருவான், கிளம்புங்க. உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் தான் இருக்கா. அவளை நாங்கள் கடத்தவே இல்லை. என்ன நடக்குது குணா? நான் நித்தியை கூட்டிகிட்டு வரும்போது உங்களை கடத்திட்டு தான் ஃபோன் வந்துச்சு. பெட்ரோனஸ் கிட்ட கார் விட்டு இறங்க சொன்னாங்க. பின்னால் வர சொன்னாங்க. அங்கே ஒரு ஃபோன் இருந்துச்சு. என்னோடய ஃபோன் அங்கே வைக்க சொன்னாங்க. திரும்ப காரை எடுத்துக்கிட்டு வீட்டில் போய் நித்தியை விட்டுட்டு ஃபோன் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சேன். என்ன சார் நடக்குது? பணம் கொண்டு வந்தது எப்படி தெரியும், யார் இதை செஞ்சிருப்பான்னு. அப்பா என்னங்க அப்பா காஃபி. சரிம்மா, நீ போய் படிப்போம். ரிசர்ச் பண்ணீங்க. உங்கள் டிரைவர், உங்கள் பொண்ணு, இப்படி எல்லாருக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கும். நான் எதுவும் பேச மாட்டேன். என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடாம அனுப்பிடுங்க ப்ளீஸ். பணம் என் கைக்கு வந்தாச்சு. வேற வழியே இல்லை. 2 பேருக்கு சாப்பாடு எங்கேருந்து வருது? தண்ணி. அந்த கொலையை மறைக்கிறதுக்கு தடயங்களை அழித்து தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி நம்ப வச்சோம். இப்போ அவள் குணாவை கொண்டுட்டான். அந்த பொண்ணுக்கு குணாவை மட்டும்தான் தெரியும். என்ன தெரிய வாய்ப்பில்லை. குணா கிட்ட உண்மையெல்லாம் வாங்கிட்டு தான் கொண்டு இருப்பா. அந்த பொண்ணோட அம்மாவை வச்சு தான் அந்த ஆவி அழிக்க முடியும்.
இந்தா. உனக்கு உசுறு வேணும்னா அவள் அம்மா இங்கே வரணும். நீ போய் அவளை கூட்டிட்டு வா. ஹலோ துளசி, எங்க இருக்கீங்க? நான் மீராவோட ஹார்ஸ் ரைடிங்ல இருக்கேன். நீங்க கிளம்பிட்டீங்களா? இன்னும் இல்லை. சரி, அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அதான் சொல்லிட்டேனே. சரி, நான் அப்புறம் பேசுகிறேன். எங்கே இருக்காங்க? அந்த பொண்ணு இங்கே தான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. மீரா, யாரை தேடுறாங்க? நாம கிளம்பலாம். அப்போ அந்த பொண்ணை பார்க்கலையா? பரவாயில்ல, அதான் அவள் அம்மா பார்த்துட்டோம்ல. வீட்டை மட்டும் காட்டுங்க, நம்ம போகலாம். என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்ன தேர்ந்தீங்களா? இல்ல, வா போலாம். என்னாச்சு? ஏன் அலறீங்க? உன்னோட ஆசையை தீர்த்துக்கோ. என் பொண்ணை கூட்டிட்டு நான் இந்தியாவுக்கு போறேன். ஆனா போலீஸ்ல மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் பாத்துக்கோ. என் பொண்ணு என் குடும்பத்துக்கு திரும்ப கொடுக்கணும். நீ யாரை கொல்லணும்னு சொல்லு, முடிஞ்சா நானே உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். அப்ப நீங்க என்ன பேதான் பாக்குறீங்க. எனக்குன்னு அம்மா வந்திருந்தா நான் ஏன் ஹாஸ்டல்ல படிக்க போறேன்? எனக்காகவே எங்க அப்பாவை ஏன் நான் இழந்திருக்க போறேன்? மீரா, மீரா, நீங்க என்னை பத்தி கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? எனக்கு நித்தி மீராவா வேணும், எப்போதும். ஹலோ, நான் ராஜன் பேசுகிறேன். ராஜன் எங்க இருக்க? போட்டோ சொல்லுங்கடா. இன்னொருத்த எங்க தான் இருக்கான்? போ, போய் கொல்லு. அதுக்கு முன்னாடி என்ன கொண்டுட்டு போ. என்ன கொண்டுடு, கொண்டுடு. எனக்கு நித்தி மீராவா வேணும்.
எனக்கு இந்த அம்மா வேணும்ப்பா. என்னால் அவங்கள விட்டு போக முடியல. சொல்லுங்கப்பா. எனக்கு அம்மா கத்தி பிடிச்சி முத்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. சொல்லுங்கப்பா. I love you, அம்மா. நீ யாரை கொல்லணும்னு சொல்லு, நான் அவனை கொல்றேன். நீ ஊருக்கு போயிடு, சரியா? சரியா? போலீஸ் முடிச்சா நான் போறேன் ஜெயிலுக்கு. ஆசையை நிறைவேறிடும், என் ஆசையை நிறைவேறிடும். சரியா? சரியா? இங்க பாரு, நல்லா யோசிச்சு சொல்லு. நான் சொல்றதுதான் சரி. அவன் யாருன்னு காட்டு, அவனை எப்படி கொல்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். அம்மா, நான் அவனை கொல்லாம அவன் எப்படி சேர்த்தாலும் நான் மீரா விட்டு தானா போயிடுவேன். நெஞ்சில் தோன்றிய கனவு நினைவை மறைப்பது ஏனோ, தோளில் வளர்ந்தது பறவை தொலைவினில் பறந்திடத்தானோ, உயிரும் உடலும் இரண்டாக அங்கும் இங்கும் ஆடுதே, தாய்மை தங்கும் நிழலொன்று வெயிலில் நின்று வாடுதே, உறவென்ன பிரிவென்ன இவள் செல்லும் வழி என்ன, விதியே நீ சொல்லு. மகளே மகளே எனக்காய் பிறந்தாய், என்னோடிருந்தும் என்னை ஏன் மறந்தாய், இதுவரை நடந்ததெல்லாம் கனவென்று சொல்லிடவா, இதயத்தின் சுமைகளை விதி என்று தள்ளிடவா, அன்னை மனம் பிள்ளைக்கென அலைபாயும், மகளே மகளே. அம்மா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். ஹலோ, உங்கள் ஹஸ்பண்டை பற்றி பேசணும். பிரிஞ்சாங் கோயிலுக்கு வர முடியுமா? யார் நீங்க? கோயிலுக்கு வாங்க சொல்கிறேன். என் பேர் குமார். பூசாரிகிட்ட குமார்னு கேளுங்க, நான் அங்கே தான் இருப்பேன். எத்தனை மணிக்கு வரணும்? இன்னும் 1 மணி நேரத்தில்.
சரிங்க நான் வரேன். கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த பேயை கூட்டிகிட்டு வர மாட்டான். போகும்போது தூக்கிடலாம். ரொம்ப சந்தோஷமா. எப்பம்மா ஊருக்கு கிளம்புறீங்க? நாளைக்கு கிளம்புறேன் சார். கொஞ்சம் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். மீரா அங்கேயே இருக்கட்டும். நல்லதுமா, நல்லபடியாக போயிட்டு வாங்க. சரி வாமா மீரா. கோகி ஹலோ, கொஞ்சம் வெளியே வரீங்களா? என்ன விஷயம்? வெளியே வாங்க சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்கள். வெளியே வாங்கல. இல்லைங்க சொல்லுங்கள், என்ன விஷயம்? வெளியே வா. ஏய் ஏய் மீரா நில்லு. ஏய் நில்லு. ஏய் அம்மா, நான் தேடிட்டு இருக்கிற இன்னொருத்தன் இவன் தாம்மா. அவன் சாகக்கூடாது. அவன் செத்தா நான் போயிடுவேன். தூக்குங்கம்மா. அம்மா சாரிம்மா, நான் போறேன். வாங்க. நமக்கு பழைய மீரா கிடச்சிட்டான். ஆனால் அதே நோயோட இன்னும் மோசமான கண்டிஷனில் இருக்கா. அதனால நீங்கள் உடனே ஊருக்கு கிளம்புங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி.
என் பொண்ணுக்குள்ள இன்னொரு ஆவியை உங்களால் கொண்டு வர முடியுமா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? அது நிரந்தரமான தீர்வாகுமா? இப்போ கூட எந்த ஒரு மருந்தும் தீர்வாகலையே. இப்படி ஒரு ஆவி வராமல் இருந்திருந்தா மருந்தை தானே நம்பியிருப்போம். ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் ஆவியும் ஒரு மருந்து தானே. டேய், இது வரைக்கும் நான் அனுப்பின மெசேஜை நீ எதையும் கேட்கல. எதையும் கேட்பியான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. சொல்லுங்க. எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? நிறைய செஞ்சிட்டீங்க, கடைசியா இந்த ஒரு உதவியும் செய்யணும். கண்டிப்பா செய்றேன். நாளைக்கு மீராவை எங்க ஊர்ல கொண்டு போய் சேர்க்க முடியுமா? என்ன சொல்றீங்க? நீங்க ஊருக்கு போலியா? நானும் தான் வரேன், ஆனா நீங்களும் வரணும். கண்டிப்பா போலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு லெட்டரும் என் தங்கச்சி துர்காவுக்கு ஒரு லெட்டரும் எழுதி டிவி பக்கத்துல வச்சிருக்கேன். என்ன துளசி சொல்றீங்க? அதான் நீங்களும் வரீங்க தானே, அப்புறம் எதுக்கு? நானும் வருவேன்ற நம்பிக்கையில தான் போறேன். இனிமே என்னால எந்த சந்ததிகளையும் உருவாக்க முடியாது, ஆனா மீராவால உருவாக்க முடியும். துளசி, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. என் பாசம் உண்மைன்னா, என் ஆசை நிறைவேறணும்னா என் பொண்ணுக்குள்ள நான் வருவேன். துளசி, மாவா மகளே, இன்னொரு பயணம், போகும் வழிகள் புதிதாய் தொடரும். எத்தனை வழிகளிலே இதுவரை நடந்து வந்தோம், என்னென்ன துயரங்களை இதுவரை கடந்து வந்தோம். சேரும் இடம் சேர்ந்து விட்டால் வழியே வாவா மகளே, இன்னொரு பயணம், போகும் வழிகள் புதிதாய் தொடரும். வாவா மகளே.